வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் அஸ்தம் நட்சத்திரத்தை பற்றிய பொதுவான பலன்களை கூறுகிறேன். அஸ்தம் நட்சத்திர மண்டலத்தின் 13வது நட்சத்திரம். மேலும் இது ஒரு முழு நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் கன்னி ராசியில் வரும். கன்னி ராசிக்கு புதன் ஆட்சி வீடு. அஸ்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்கள் சந்திர மகாதிசையில் ஜனனம் எடுக்கிறார்கள். இந்த நட்சத்திரத்தில் ஆடை ஆபரண அலங்கார பிரியர்களாக இருப்பார்கள். மேலும் கல்வியில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். கலா ரசிகர், நகைச்சுவையாக பேசுபவர், தாய் மீது பாசம் கொண்டவர், பழகுவதற்கு இனிமையானவர், அமைதியானவர்கள், உண்மையானவர்கள், கற்பனை வளமும் யூகமும் பெற்றவர்கள், அனுபவ அறிவு அதிகம் பெற்றவர்கள், இவை எல்லாமே அஸ்த நட்சத்திரத்திற்கு உள்ள அமைப்புகள். மேலும் இது ஒரு ஆண் நட்சத்திரம். இவர்கள் நிறைய யோசிப்பார்கள், எதையும் பிளான் பண்ணி செய்வார்கள், அனைவரையும் மதிக்க தெரிந்தவர்கள், மக்கள் மத்தியில் நன்மதிப்பும் செல்வாக்கும் பெற்றவர்கள், திறமைசாலியாகவும் இருப்பார்கள், தந்திரசாலியாகவும் இருப்பார்கள். வளர்ப்பு பிராணிகளை வீட்டில் வளர்ப்பார்கள். முன்கோபம் உள்ளவர்கள். எந்த தொழில் செய்தாலும் திறமைசாலிகளாகவும் இருப்பார்கள். இவர்கள் கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. இவர்கள் சாப்பிடும் உணவில் கவனம் தேவை. பெற்றோரும் சரி, இவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளும் சரி, இவர்களை சரிவர பார்க்க மாட்டார்கள். இவருடைய தாய்க்கும் இவருடைய மனைவிக்கும் இடையில் இவரை பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார். இவர்களுக்கு ஆசை அதிகம், ஜீரண கோளாறு இவர்களுக்கு இருக்கும். நேர மேலாண்மையை இவர்கள் கடைபிடிக்க வேண்டும். மேலும் சாப்பிடும்போது சண்டை போடக்கூடாது. இவர்களுக்கு, இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரியான வாழ்க்கை துணை தான் அமையும். இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு பெண் பிள்ளைகள் பிறந்தால் யோகம் கிட்டும். இந்த நட்சத்திரக்காரர்கள் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை கும்பிட்டு வர வாழ்க்கை வளமானதாக இருக்கும். இவர்கள் நல்ல குணம் பொருந்தியவர்கள். மேலும் அஸ்தம் ஒரு தேவகண நட்சத்திரம். கன்னி ராசி ஒரு உபயராசி. இவர்கள் இலகிய மனம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். தாராள மனம் கொண்டவர்கள், பேதமின்றி பழகுபவர்கள். இவர்களுக்கு வசீகரமான பேச்சு இருக்கும். தன்னை சூழ்நிலைக்கேற்ப மாற்றிக்கொள்வார்கள். சூட்சுமம் அறிந்தவர்கள். அம்பாள் வழிபாடு நன்மை பயக்கும். குலதெய்வ வழிபாடு வாழ்க்கை சிறப்பாக ஆக்கும். வாக்கு பலிதமுடையவர்கள். தர்ம சிந்தனைகள் அதிகமுடையவர்கள். இறை அருள் பரிபூரணமாக பெற்றவர்கள். வெள்ளை மற்றும் பச்சை அதிர்ஷ்டமான நிறம். திருக்கடையூர் அபிராமி அம்மனை வருடந்தோறும் வழிபட்டு வர வாழ்க்கை மேன்மையாக இருக்கும். அபிராமி அந்தாதியை வெள்ளிக்கிழமை பாராயணம் செய்தாலும் மிக நன்றி. வணக்கம்.